இந்த செல்லம். தேங்க் யூ அத்தை. வா மகா, உன்னை காணுமேனு பாத்துட்டு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? சம்பளம் வாங்கிட்டேலமா? வாங்கிட்டேன் அத்தை. இந்தாங்க. அப்பாடா, இப்பதாம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை, சம்பள பணம் 30,000த்துல ஒரு 1000 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுல மீதி 29,000 ரூபாய் இருக்கு. என்ன மகா, உன் கை செலவுக்கு எடுத்துக்கிட்டியாமா? இல்ல அத்தை, உங்க பிள்ளைக்கு ஒரு டிஷர்ட் வாங்கினேன், அதான். ஓ அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல. அகிலா லவ் மேட்டரை வச்சு 2 குடும்பத்தையும் உடைச்சேன். இப்ப உன் முழு சம்பளத்தையும் இந்த வீட்டுக்கே கொடுக்க வச்சிருக்கேன். இனி நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த வீட்ல நடக்கணும், நடக்கும். தாத்தா பால் கொடுங்க. ஏன் கௌரி, சம்பள பணத்தை எதிர்பார்த்து நீ எப்படி இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தியோ அப்படித்தானே இவ்வளவு காலமும் மகா குடும்பமும் காத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ உதவிக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டத்தில் தானே இருப்பாங்க. பெரிய மனசு பண்ணி இந்த சம்பள பணத்துல பாதியாவது அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. எதுக்கு பாதி? மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுங்களேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனா அன்னைக்கு நான் சொன்னேனே அதையும் நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்குவீங்களா? கௌரி, சின்ன பசங்க. இங்க பாருங்க, சின்ன பசங்க பெரிய பசங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அத்தை, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மாமா, அத்தைக்கு நான் கொடுக்கிற இந்த 30,000 ரூபாய்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்காக அத்தை எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு நான் தான் அத்தைக்கு காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக உங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் வறுமையிலும் பசியிலும் கஷ்டப்படணுமாமா? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு யார் சொன்னா? ஆபீஸ் முடிச்சிட்டு வரும்போது நான் விஜய பார்த்தேன். அம்மாவும் தங்கச்சிங்களும் சேர்ந்து மாவு பிசினஸ் பண்றாங்களாம். இப்ப நல்லா சம்பாதிக்கிறாங்களா மாமா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ஏதோ ஹோட்டல் ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு விஜய் சொன்னா. அத்தை அதிரடியா நமக்குள்ள எந்த ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொன்னதுனாலதான் அம்மாவுக்கும் தங்கச்சிங்களுக்கும் தன்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு ஒரு உத்வேகமே வந்திருக்கு. அது அவங்க சாதிச்சும் காட்டியிருக்காங்க. அதனால அத்தைக்கும் அகிலா கதிர் விஷயத்த வெளியில கொண்டு வந்த அன்னைக்கும் தான் நான் நன்றி சொல்லிக்கணும். நாம இவ்வளவுதான் வச்சு செய்ய போறோம்னு நினைச்சா இவ நம்மள வச்சு செஞ்சிட்டு இருக்கா. அக்கா எங்களை கைவிட்டுட்டாங்களேன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடாம யாரோட கையும் எதிர்பார்க்காம சுய சம்பாத்தியத்துல வாழ்ந்து காட்டுறாங்களே, அது நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாமா. இருந்தாலும் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் இங்க கொடுக்கறோமேன்னு ஒரு சங்கடம் உனக்குள்ள இருக்கதானே செய்யுமாஹா. நான் எதுக்கு நீ சங்கடப்பட போறேன்? இது என்னோட வீடு. சம்பள பணத்தை நான் என் வீட்டுக்கு தானே கொடுக்கறேன். இந்த பணம் மட்டும் இல்ல, இன்னும் அதிகமா சம்பாதிச்சு அது அத்தனையும் நான் அத்தை கையில கொடுக்கணும். அந்த நாள் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வரும் அண்ணி. இதுக்கு மேல வாய விட்டா நாம எதுக்கு சம்பாதிக்கலன்னு நாமளே நம்மள சந்தில இழுத்து விட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு சைலண்டா இருக்கணும். அத்தை, மதிக்குட்டியோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு Dress வாங்கணும்னு அண்ணி பணம் கேட்டாங்கல்ல, அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துருங்க அத்தை. சரிம்மா.